இந்த பைபிள் ஃபுல்லாவே காலங்களை குறித்து இருக்கிறது. நியூ டெஸ்டமெண்ட்ல பார்ப்போம்னா 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பேரை கூட மென்ஷன் பண்ணல, அவ எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 18 வருஷமா ஒரு அம்மா கூனியா இருந்தாங்களாம், தலை நிமிரவே முடியலையாம். இதை விட 38 வருஷமா ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்து பக்கத்துல படுக்கையிலே கிடந்துட்டு இருந்தானா. எவ்வளோ ஒரு டெரிபிளான எவ்வளோ வருஷங்களை அவன் இழந்திருப்பான். 38 வருஷம் என்றால் அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் அவன் இழந்துட்டான். ஹல்லேலூயா. 18 வருஷம்னா அந்த அம்மாவுக்கு அந்த 18 வருஷம் நிமிர்ந்து பார்க்க முடிஞ்சிருந்தது அப்படின்னா எவ்வளவோ கர்த்தருடைய தரிசனத்தை அவங்க நிறைவேற்றி இருப்பாங்க. 12 வருஷமாய் அவள் பெரும்பாடோடு கஷ்டப்பட்டு இருப்பானா, எத்தனை காலங்கள் அவள் கண்ணீரில் இருந்திருப்பாள். இன்றைக்கு ஒருவேளை இந்த கஷ்டம் மட்டும் என்னோட லைஃப்ல இல்லாமல் இருந்ததுன்னா, இந்த தாமதம் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாம இருந்திருந்தா, இந்நேரம் நானும் இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருப்பேனே, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்றி இருப்பேனே என்று கவலையோடு கண்ணீரோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஒவ்வொருவருடைய கரத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய அனுக்கிரக காலம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையின் நாட்கள், இரட்சணிய நாள் வந்திருக்கிறது. கர்த்தர் பிரதான ஆசாரியர் எக்காலத்தை எடுத்தவர் முழங்குகிறார். இனியும் நீ காத்திருக்க வேண்டாம் மகளே, இனியும் என் நாட்கள் கழிந்து கொண்டு இருக்கிறதே, என்னுடைய நாட்கள் எல்லாம் வீணாக்கி கொண்டு இருக்கிறதே என்று நீ புலம்ப வேண்டாம். இதோ அனுக்கிரக வருஷம் உனக்கு முன்பாக இருக்கிறது, இரட்சணிய நாள் உனக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா.